அண்ணாச்சி, இந்த பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுங்க. பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு ட்ரெஸ் எடுங்கப்பா. என்னடி பஞ்சு மிட்டாய் கலர் ஒரு சட்டையை போட்டிருக்க? பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். ஐயோ, பஞ்சு மிட்டாயை சாப்பிட முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது ஹார்ட் அட்டாக்கே வருதுப்பா. ஆனால் பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு நியூஸ் எது அப்படின்னா, பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டா கேன்சர் வரும், பஞ்சு மிட்டாயை சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கும் போது, என்ன ரத்னா, காரணத்தெல்லாம் பார்க்க முடியுமா? பஞ்சு மிட்டாய் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏன்னா நானும் அப்படி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நம்மலாம் வந்து திருவிழானாலும் பஞ்சு மிட்டாய், பார்க்கு போனாலும் பஞ்சு மிட்டாய், பீச்சுக்கு போனாலும் பஞ்சு மிட்டாய், சும்மா நடந்து போனால் கூட பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆட்கள் நம்மலாம். அப்படிப்பட்ட பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, அந்த பஞ்சு மிட்டாய் கலர் வருது பார்த்தீங்களா, அந்த கலருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரோடைமைன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோடமைன் பி தான் இந்த பஞ்சு மிட்டாயில் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் வர்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு செயற்கை சாயம். ஆக்சுவலி ரோடமைன் பி என்பது என்ன அப்படின்னா, இது ஒரு செயற்கையான சாயம். பளிச் அப்படிங்கிற நிறம் அல்லது சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது வந்து ஈஸியாக வந்து தண்ணீரில் வந்து கலந்துருமாம். ரொம்ப குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியது. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பஞ்சு மிட்டாய், ஜவுளித்துறை, காகிதத்துறை, தோல் துறைகளில் கூட இந்த ரோடமைன் பியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடமைன் பியோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? இது மக்கும் தன்மையற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்பம் மற்றும் வெளிச்சம் ஆகியவற்றை நல்லா தாங்கக்கூடியதான். அதனால தான் அந்த பஞ்சு மிட்டாய் கலர் ட்ரெஸ்ஸிலலாம் அந்த ரோடமைன் பி கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடமைன் பியை வந்து இது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஸோ உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு இந்திய உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாடு ஆணையம் தடை விதித்துள்ளது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பதில், பதப்படுத்துவதில், விநியோகிப்பதில் ரோடமைன் பி பயன்படுத்துவோர் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடு சட்டம் 2006 படி தண்டிக்கப்படுவர் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ ரோடமைன் பி வந்து நாட் ஓன்லி ஃபார் பஞ்சு மிட்டாய், வேறு என்னென்ன பொருட்கள்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சு மிட்டாயில் கண்டறிய ரோடமைன் பி அப்படிங்கிறது ரோஸ் மில்க், கொட்டைப்பாக்கு, சிவப்பு முள்ளங்கி, சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நாங்களாம் சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதிலெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த டார்க் பிங்க் கலர் இருக்குது. அதாவது இயற்கையான நிறத்தை விட இந்த சிவப்பு முள்ளங்கியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்காக இருக்கட்டும், இயற்கையான நிறத்தை விட வேறு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரோடமைன் பி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பொருளுமே வந்து இயற்கையாக இருக்க வேண்டிய கலரை விட்டுட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிளகாய் பொடி, கேழ்வரகு, சாஸ் வகைகள்லாம் சிவப்பு நிறம் பெறுவதற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த ரோடமைன் பி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. ரோடமைன் பி வந்து ஏன் தடை செய்யப்படுகிறது, இதை நம்ம மனிதர்கள் உட்கொள்வதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, டிஎன்ஏ ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏற்படும் சொல்கிறாங்க, அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் அதாவது தோல் வியாதிகள் வருமா, சுவாச பாதிப்புகள் வரும், கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிதைவுகள் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மனிதர்கள் உட்கொள்ளுதலுக்கு தகுதியற்றது தான் இந்த ரோடமைன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளிலிருந்து, அதாவது இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஃபுட், தொழிற்சாலைகளை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஜவுளி தொழிற்சாலைகளை யூஸ் பண்ணுறாங்க, தோல் தொழிற்சாலைகளை யூஸ் பண்ணுறாங்க, காகித தொழிற்சாலைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரோடமைன் பி அப்படிங்கிறது சுற்றுச்சூழலையும் நிலத்தடி பாதிக்கிறது அப்படிங்கிற மனைக்கு சொல்கிறாங்க. இந்த ரோடமைன் பி வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், இந்த ரோடமைன் பியை உட்கொள்வதால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மனைக்கு சில டாக்டர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை சாப்பிட்டா புற்று வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மனைக்கும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரோடமைன் பியினால் எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கல்லீரல் தவிர நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக சிறுமூளை செயல்பாடுகளில் தடை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி, முதுகு தண்டுவட பாதிப்பு, இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சில டாக்டர்ஸ் வந்து குறிப்பிடுகின்றன. ஸோ ரோடமைன் பி இத்தனை நாள் நம்ம சாப்பிட்ருக்கோமே, அப்போ நமக்கும் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எந்த ஒரு வெளியில் வாங்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பாதிப்புகள் ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது அப்படிங்கிறத நம்புவோம். அண்ட் இந்த ரோடமைன் பி வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களில், ஃபார் எக்ஸாம்பிள் சீனிக்கிழங்குல இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஒரு சீனிக்கிழங்கு வாங்குகிறோம், ஸோ அதை வந்து ரொம்ப டார்க் பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த டார்க் பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா அதில் ரோடமைன் பி கலந்துருக்குன்னு அர்த்தம். அது கலந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல வந்து ஒரு ஒயிட் கலர்
கலர் துணி எடுத்து அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு மேலே இப்படி லேசாக தேய்ச்சிரும் அப்படின்னா அந்த ஒயிட் துணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு அப்படின்னா அதில் ரோடமைன் பி கலந்துருக்குன்னு அர்த்தம். அந்த நிறம் மாறாமல் இருக்குது அப்படின்னா ரோடமைன் பி கலக்கவில்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு பொருளும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு நம்புறதுக்கு யோசிக்கணும். ஓகேவாங்க? ஸோ ரோடமைன் பி கலந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தவங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பண்ணும்போது